வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திராவிட மாடலை எதிர்த்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர்னால் சில பேர் தான் பேசுகிறாங்க, பல பேர் திராவிட மாடலுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி கட்சியான சிபிஎம் நம்ம திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல் விஷயத்தில் நீதி கிடைக்கவில்லை, கண்டமங்கலத்தில் காவல்துறை அத்துமீறல் நடக்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. காவல்துறைக்கு அமைச்சர் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலின். நேரடியாக அவர் மீது குற்றம் சாட்டுவது தான் முறை. அதை விட்டு இந்த மாதிரி சொல்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஓட்டை காப்பாற்றிக்கணும். இப்போ இன்னொரு தகவல், இப்போ தான் வேங்கை வயல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 7.5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சிபிஎம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அருமையான அந்த அறிக்கை, அருமையான அறிக்கை. அதாவது இப்போயாவது விட்டாங்களே இன்னும் சந்தோஷம். ஏன்னா இந்த கனியாமூர் பள்ளியில் ஸ்ரீமதி அவருடைய தாயாரை A1 அக்யூஸ்டாக காவல்துறை சேர்த்துருக்கிறதா தகவல் வருது. இந்த விஷயத்தை சம்பவம் நடந்து ஒரு 4 நாள் கழித்து தான் நடவடிக்கை எடுத்த அவங்க என்ன சொல்கிறாங்க, மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறைக்கு 17ஆம் தேதி நடந்த இந்த போராட்டம் குறித்து எந்த தகவலும் தெரியாதது ஆச்சரியம்தான். ஏன்னா ஜூலை 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் பெருந்திரளாக மக்கள் நடத்திய அமைதியான போராட்டங்களை பார்த்திருந்த காவல்துறைக்கு 17ஆம் தேதி இந்த மாதிரி போராட்டம் நடக்குங்கிறது உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லது உளவுத்துறைக்கு தெரிந்தும் இந்த கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகிறது. விசாரணையை 4 நாட்கள் தாமதப்படுத்திய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். மாணவியின் மரண வழக்கை சிபிசிஐடி போலீசார் தற்கொலை வழக்காக பதிவு செய்தனர். ஆனால் அவங்க அம்மா இது கொலை அப்படிங்கிறாங்க. மாணவியின் தாயார் நீதிமன்றத்தில் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். தாயாரின் இந்த போராட்டத்தை முடக்க வேண்டும் என்றும் யாரையோ காப்பாற்றுவதற்காக, இது சொல்கிறது சிபிஎம், யாரையோ காப்பாற்றுவதற்காக. சிபிசிஐடி யார் கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு தெரியும். வன்முறை சம்பவம் நடந்த இடத்தில் இல்லாத ஸ்ரீமதியின் தாயார், தாய்மாமன் கரிகாலம் மற்றும் அப்பாவி மக்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இவ்வழக்கை முடக்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டதாகும். அதாவது இந்த போக்கு வழக்கு விசாரணையை திசை திருப்பி முற்றாக தவறு செய்தவர்கள் தப்பிக்கவே வழிபிறக்கும். அது மட்டுமின்றி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை சொல்கிறது யார்? சாமானிய மக்கள் இல்லைங்க, சிபிஎம். இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிபிஎம் இதை சொல்கிறாங்களே. திமுக உடன்பிறப்புகள் என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளில் சில பேர் சமூக ஊடகத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிசிஐடி போலீசார் வன்முறை நடந்த இடத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள், அவ்வழியாக சென்றவர்கள், வேடிக்கை பார்த்தவர்கள் என அப்பாவி பொதுமக்கள் மீது ஏராளமான வழக்கு தொடர்ந்தனர். சுமார் 60-70 பேர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இது மோசமான நடவடிக்கையாகும். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் செய்த தவறுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. போலீஸ் மந்திரியார்? சிபிசிஐடி காவல்துறை நடத்தைகள் பள்ளி நிர்வாகத்தின் தரப்பையும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பையும் காப்பாற்றி பள்ளியுடைய இன்னொன்று, இந்த பள்ளி ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குதுங்கிறாங்க, பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இவரெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஏன் தமிழக அரசு தானே சொல்கிறாரு, ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது சாமானியனான கேள்வி கேட்டிருந்தா இது நீங்கள் உள்நோக்கத்தோடு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். நம்ம என்ன கேட்குறோம், இப்போ இவங்க சொன்னதுக்கு என்ன பதில்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்ல, விஜய் அதிமுக கூட்டணி சேரும் அப்படின்னு, அது காலம்தான் முடிவு செய்யும். அது விஜய் அவர்கள் முடிவு பண்ணுவார், இல்லை அதிமுக தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. 2 பேரும் ஒத்தனா போகணும். ஆனால் திமுக கூட்டணியிலே வெடிச்சிரும் பொழுது இது கொஞ்சம் யோசனை பாருங்களேன். அப்படியே மெதுவாக புகஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு என்ன? ஒரு பக்கம் திருமாவளவன் நான் திமுகவோடு தான் இருப்பாங்கிறாரு, கம்யூனிஸ்ட்டு சொல்லிட்டாங்க. திருமாவளவனா கம்யூனிஸ்டான்னு பார்த்தா கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சிபிஎம் என்ன வெளியில் வருது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க கொடுக்குற ஒரு 4-5 சீட்டுக்காக நிற்பாங்களா சிபிஎம்? ஏன் பேச ஆரம்பிக்கிறாங்க? ஏற்கனவே சாம்சங் பிரச்சனையில் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அவங்க உள்ளரங்கில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டது. திமுகவுக்கு நம்ம ரொம்ப முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய, ஏன்னா அவங்க இங்கே திமுக அதிமுக மாதிரி நீங்கள் திமுக அதிமுக மற்ற கட்சியில் மாதிரி கொள்கை ரொம்ப பிடிப்பு இல்லாதவங்களாம் இல்லை, ஓரளவு கொள்கை பற்றாளர்கள். அவங்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னங்க, அது திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண முத்தரசன்லாம் பேசுகிறதே இல்லைங்க, சிபிஐ பேசுகிறதே இல்லை. இந்த விஷயத்தில் கூட சிபிஎம் எடுத்தது ரொம்ப ஏன்னா அவங்க அப்போ தொடர்ந்து சிபிசிஐடியே இவங்க குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வேங்கை வயல்லையும் குறை சொன்னாங்க. அப்போ மக்கள்கிட்ட என்ன வரும்? இப்போ திமுக பற்றி அதிமுகவோ இல்லை விஜயோ பேசுனா நீங்கள் மறுப்பு சொல்லலாம். இப்போ சிபிஎம் சொன்னதுக்கு என்ன பதில்?
ஒன்றும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் சிபிஎம்மை உங்கள் ஆளுங்களை பற்றி திட்ட வைப்பீங்க, அவங்க பதிலி திட்டுவாங்க. இதெல்லாம் கூட்டணிக்கு எந்த அளவுக்கு முரண்பாடாகுது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நம்ம ஒன்று சொல்கிறோங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, அது சொல்கிற சில விஷயங்கள் எல்லாமும் அதற்கு மேலே நீதிமன்றம், கரெக்டுங்களா? ஆனால் எந்த காவல்துறை தவறு இழைத்து விட்டதுன்னு சொல்கிறவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க. அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொன்று கேட்குறோம், நம்ம இன்னொன்று கேட்குறோம். இப்போ வேங்கைவேல் விஷயத்தில் திருமாவளவன் வேகம் எடுக்கிறார், ஆமாம் சிபி ரைட்டு. கள்ளச்சாராய விஷயத்தில் ஏன் நீங்கள் வேகம் எடுக்கல? அதுவும் உங்கள் மக்கள் தானே. அதையும் தாண்டி நீங்கள் ஞானசேகரன் விஷயத்தில் ஏன் பெருசாக வேகம் எடுக்கலை? நீங்கள் கொடி கட்டின விஷயத்தில் ஏன் பெருசாக வேலை எடுக்கலை? நீங்கள் உடனே திருமாவளவன் சொல்கிறாரு கொடி கட்டினால் மட்டும் அது திமுக இல்லை, யாரும் சொல்லலையே. ஏங்க கொடி கட்டியிருக்காங்கன்னு தானே சொன்னோம், அவங்க திமுக பிடிச்சாதானேங்க தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பெண்ணுக்கான கர்ப்பிணி பெண்ணு, உடனே திமுக எப்படி குறை சொல்லுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இதே மாதிரி சுவாதிங்கிற பொண்ணை வெட்டி கொலை பண்ணாங்க, அப்போ சிஎம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு அரசை குறை சொன்னாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம். என்னங்க நியாயம்னா எல்லாத்துக்கும் பொருள் தானே. இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பதில்? உங்கள் கூட்டணி கட்சி உங்களுக்கு சொல்லிடுச்சு சார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணி நிலைக்கும் மட்டும் ஓட்டு போடணும்ல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் விவரமானவங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டணி வச்சாலும் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல் வந்து எதிர்கட்சிலாம் பண்ண வேணாம், எதிர்கட்சிலாம் ஒன்றிணை வேணாம், உங்கள் கூட்டணியிலேருந்து ஆள் தூக்குவாங்க. திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது என்ன காரணம்? ஏன் கொடுக்குறாரு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏங்க அவர் தான் ஒரு கட்சிக்கு போயிட்டார், அவர் எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க? இப்போ நிர்மல் குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா? அப்போ என்ன ஆகுது? ஒரே பதட்டம் தான், எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒன்று தான். 2026 இவர்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, நம்ம தான் நினைக்கிறாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் மாறும், உலகத்துடைய இயற்கையே அதுதான். இது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணா ஒன்று உங்கள் திருப்திக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கலாம். திராவிட மாடல் ஆட்சி என்னுடைய அலங்கோலத்தை நம்ம ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும் பாருங்கள். டெய்லி நம்ம லைவ் பண்ணிகிட்ருக்கோம் 2:30 3:30, நல்ல மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய அவலங்கள் பல இருக்கிறது. பேசுனா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஞானசேகரன் விஷயமாகட்டும், கொடி கட்டுற விஷயமாகட்டும், பள்ளியில் நடக்கக்கூடிய பாலியல் விஷயமாகட்டும், பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏடிஜிபி சொன்ன பிரச்சனையாகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தன்னுடைய மரியாதையை இழந்து கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் இழந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதனுடைய அறிக்கை தான் சொல்லுது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.